அன்பர்களுக்கு வணக்கம். அட்சய திருதியை கேலண்டரில் நாளையும் தாங்க போட்டிருக்கு. ஆனால் இன்று, அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 5:29 முதல் நாளை ஏப்ரல் 30ஆம் தேதி பிற்பகல் 2:12 வரை இருக்குங்க. ஒரு 5 பொருளை நம்மளால் ஈஸியாக வாங்கக்கூடிய 5 பொருளை கொண்டு நம்ம சுவாமி கிட்ட வச்சு விளக்கேற்றலாங்க. முதலாவது மஞ்சள், ரெண்டாவது பால், மூன்றாவது கல்லுப்பு, நான்காவது மல்லிகைப்பூ, ஐந்தாவது ₹1 நாணயங்க. இந்த 5 பொருள் போதுங்க. இந்த 5 பொருளை கொண்டு நம்ம சுவாமியை வணங்கினோன்னா நமக்கு அட்சய திருதியில் என்னென்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலனும் நமக்கு கிடைக்குங்க. பணம் உள்ளவங்க, நம்ம இன்றைக்கி தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தங்கத்தை வாங்கலாங்க. அதற்கு வாங்கக்கூடிய நல்ல நேரம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலை 5:41 முதல் மதியம் 12:18 வரை நம்ம தங்கம் வாங்கலாங்க. அட்சய திருதியை அன்னைக்கு கும்பகோணத்தில் உள்ள 12 வைணவ தலங்களில் இருந்து 12 கருட வாகனங்களில் உற்சவ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஒரே இடத்தில் கருட வாகனத்தில் அட்சய திருதியை நாளில் அருள் பாலிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வளர்பிறையில், அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது திதியான அட்சய திருதியையொட்டி கும்பகோணத்தில் உள்ள 12 வைணவ ஸ்தலங்களில் சுவாமி எழுந்தருளி காட்சியளிப்பது வழக்கம். இந்த ஆண்டு இந்த கருட சேவை புதன்கிழமை, அதாவது நாளை 30/4/2025 நடைபெறுகிறதுங்க. கும்பகோணம் டிஎஸ்ஆர் பெரிய தெருவில் கருட வாகனங்களில் உற்சவ பெருமாள் சுவாமிகள் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அலங்கார பந்தலில் ஒரே இடத்தில் எழுந்தருளி பொதுமக்களுக்கு அருள்பாலிக்கும் காட்சி மிக அற்புதமாக இருக்குங்க. இதில் யார் யாரெல்லாம் கலந்துப்பாங்கன்னா, சக்கரபாணி சுவாமி, சாரங்கபாணி சுவாமி, ராமசுவாமி, ஆதிவராக சுவாமி, ராஜகோபால சுவாமி, கோட்டையூர் நவநீத கிருஷ்ணசுவாமி, மேலக்காவேரி வரதராஜ பெருமாள் சுவாமி, அஹோபில மடம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி உள்ளிட்ட 12 கோயில்களில் உள்ள உற்சவ பெருமாள்கள் கருட வாகனத்தில் எதிரில் ஆஞ்சநேயர் எழுந்தருளியவுடன் அந்த பெருமாளுக்கு முன் திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார் ஆகியோர் காலை முதல் பகல் 1 மணி வரை அலங்கார பந்தலில் பெருமாள் வீட்டிற்கு காட்சி தருவாருங்க. இந்த 12 திருத்தலங்களில் இருந்து 12 கருட வாகனத்தில் உற்சவ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஒரே இடத்தில் கருட வாகனத்தில் அட்சய திருதியை நாளில் அருள் பாலிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இதில் கலந்துக்கிறது பெரிய பாக்கியங்க. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்துக்கிட்டு இறைவனோட அருளை பெறுவாங்க. அதுவும் அட்சய திருதியை நாளில் இதில் கலந்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் எல்லா சுபிக்ஷமும் நடக்குங்க. ஐஸ்வர்யம் பெருகும், மனசு நிம்மதியாக இருக்கும். மகாலட்சுமி பெருமாளோட அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்குங்க. அங்கே போக முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம மனசார நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டாலே நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்குங்க. ஓம் நமோ நாராயணா தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபட்சாய தீமஹி தன்னோ கருட பிரஜோதயாத். நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபட்டாலே போதுங்க. நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபட்டோன்னா நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்குங்க. நம்ம பணம் இருக்கவங்க நம்ம இன்னும் நிறைய பொருட்களை கொண்டு கூட நம்ம சுவாமியை வழிபடலாங்க. ரொம்ப பைசா இருந்து தான் நம்ம சாமியை வழிபடணும்னு இல்லைங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்மளால் என்ன முடியுமோ அதை கொண்டே நம்ம இறைவனை வேண்டலாங்க. நம்ம மனசார இறைவனை வேண்டணும், அதுதாங்க அதில் முக்கியம். மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யக்கூடாது. இந்த அட்சய திருதியை நாளில் நம்ம உணவு தானம் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப நல்லதுங்க. உணவு தானம் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நான் முன்னாடி உள்ள பதிவுகளில் சொன்னால் போல தாங்க, வெயில் ரொம்ப கடுமையாயிட்டுங்க. நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டிலேருந்து வெளியில் போகிறவங்க கொடையும் தண்ணியும் இல்லாமல் வெளியில் போகவே போகாதீங்க. நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோன்னா பறவைகளும் விலங்குகளும் குடிப்பாங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் தாங்க. நாளைக்கு அட்சய திருதியை நாளில் நம்ம எல்லார் குடும்பத்துலேயும் ஐஸ்வர்யம் பெருகணும், மனசு நிம்மதி இருக்கணும், எல்லா வளமும் நம்ம பெறணுங்க. இந்த 5 பொருளை கொண்டு சுவாமியை வழிபடுங்க, எல்லாம் நன்மைக்கே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரும் கூட இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கங்க.